எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்க்குறது வந்து கீரை குழம்பு, முருங்கைக்கீரை குழம்பு. இந்த முருங்கைக்கீரை குழம்பை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கறி மாரி டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்க்கணும்னா நான் செய்கிற வீடியோ பாருங்கள். இதேமாரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரிங்களா? வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு வந்து 50 கிராமில் பாதி 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ணி கழுவி அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து தேங்காய் வந்து வாங்க போயிருக்காங்க. தேங்காய் சேர்த்து கீரை குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதை சூடானதும் காமிக்கிறேங்க. சட்டி காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூனுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு வதங்கி வரட்டும். பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, பாதி அளவு வதக்கினா போதும். இது வதங்கட்டுங்க. பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து பாசிப்பருப்பு ஒரு 25 கிராம் எடுத்துருக்கேன். அது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு தேங்காய் சேர்க்கறதுனால பருப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம். வந்து பருப்பு வேகட்டுங்க. மூடி வச்சு வேக வச்சா பொங்கும். நீங்கள் ஓப்பன்லேயே வேக விட்றனால வேக விடுங்க. மூடி வைக்கிறனா இடையில ஒரு கரண்டி கொடுத்து மூடி வைங்க. வந்து வேகட்டுங்க. வெந்துக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த பக்கம் உலகாயுது. இதுக்கு அரிசி போடணும். இந்த தேங்காய் வந்து நான் உடச்சி அதை அரைக்கும்போது காமிக்கிறேங்க. இது இப்போ வெந்துக்கிட்டு இருக்கட்டுங்க. ஓகே, பருப்பு வரத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடலாம். ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து கடைக்கு போய் தேங்காய் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்துருக்காங்க. பாருங்க, வெள்ளரிக்காய் எவ்வளோங்க? வெள்ளரிக்காய் 40 ரூபா. அரை கிலோவா? அரை கிலோ 40 ரூபாயாம் வெள்ளரிக்காய். சின்ன வெங்காயம் அரை கிலோ 30 ரூபாயாம். பொறுக்கி எடுத்தால் 40 ரூபாயாம். அப்படியே வாங்கினா 30 ரூபாயாம். கொட்டுங்க. இவருக்கெல்லாம் எதுவும் பேச முடியாது. இது இருவர் சீக்கிரம் இது பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு தேங்காய் உடச்சிடுங்க. தேங்காய் உடச்சி கீறி கொடுங்க. நான் அரிசி கழிஞ்சி போடணும். நல்லா இருக்குது வெங்காயம். நான் அரிசி கழிஞ்சி போடணும். நீ அதுக்குள்ளே தேங்காய் உடச்சி கீறி கொடுத்துருங்க, சரிங்களா? இப்போ வந்து பருப்பு வரத்துல இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேங்க. ஓகே, தேங்காய் உடச்சாச்சுங்க. சின்ன தேங்காய் தான், சின்ன தேங்காய் மூடி. இதை வந்து கீறிட்டு வந்துடுறோம். கீறியாச்சு. இப்போ தேங்காயை வந்து மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி சாரில் சேர்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் சீரகம் போயிட்டு உடச்சி விட்டு போட்டுச்சிங்களா இல்லையா? தனியாக வச்சுருக்கீங்களா? சீரகம் வந்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். ஏன்னா குழம்புத்தூள் போடுவோம்ல, அதில் எல்லாம் சேர்த்துருக்குது. அதனால் கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து மிளகு வந்து ஒரு இவ்வளோ மிளகுங்க, ஒரு 10 மிளகு இருக்கும் சேர்த்துருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஓகே, அரைச்சிட்டு காமிக்கிறேன். பார்த்து கொட்டு. சீரகம் கொட்டிட்டாராம். சரி வை. அவர் வந்து அரைச்சிட்டு வரட்டுங்க. இப்போ நான் வந்து கீரை என்ன பண்ணணும், கீரையை நல்லா அலசிட்டு இப்படி பிச்சு வைக்கணும் கையால். கீரையை அலசிட்டு காமிக்கிறேங்க. அலசிட்டு வீடியோ காமிக்க முடியாது, ஏன்னா ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்குறேன், சரிங்களா?
அலசிட்டு காமிக்கிறேன். வச்சுருவா. இந்த பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. கீரையும் அலசிட்டு வந்தாச்சு. இந்த கீரையை பிச்சு குழம்புல சேர்த்துற வேண்டியதான். இங்கே பாருங்க, பருப்பு ரொம்ப குழையக்கூடாது. இங்கே பாருங்க, முக்கால் பதம் வெந்து வந்துட்டு. இப்போ வந்து அது கூட இப்போ நீங்கள் தேங்காய் சேர்க்கலைன்னா பருப்பு நல்லா குழைவாக வேக வச்சு கீரை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுனால பருப்பு முக்கால்வாசி வெந்து வந்துருக்கு. ஓகே, இவர்கிட்ட சொல்ல முடியாது. அங்கே வாங்கங்க, ஃபோனை பிடிங்க. ஹெட்ஃபோனு வச்சுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர், அதனால காதும் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் கேட்டாங்களா? அப்புறம் எங்கே காட்டுறேன்? இப்போ என்னன்னா கீரை வந்து குழம்புல சேர்க்க போகிறப்ப இந்த ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு வந்தாங்க. கீரையை வந்து குழம்புல சேர்க்க போகிறதுக்கு முன்னாடி தான் கீரையை அலசணும். இந்தமாரி அரியணும். நீங்கள் வந்து கத்திரிக்கோளால் அரியனாலும் அரிஞ்சிக்கலாம், கையால் இந்தமாரி பிச்சுக்கிறாலும் பிச்சுக்கலாம். ஒரு இடமா வச்சுக்கிறியா? எங்கேயாது செல்ல ஆட்டாமல் பிடி. சரிங்க, கீரையை சேர்த்துடலாங்க. கீரையை சேர்த்தாச்சு. ஆன் பண்ணிட்டியா? பார்த்தீங்கன்னா இந்த கீரை போட்ட உடனே தேங்காயும் சேர்த்துடலாங்க. இது பண்ணி இதெல்லாம் அலசி ஊற்றிக்கலாங்க. அரைச்சி வச்சா தேங்காய் விழுது. இது அப்படியே சில மாரி அதே இடத்துல நிற்பார், வேறு பக்கம் காட்ட மாட்டார். இதில் பாருங்க, அலசி ஊற்றியாச்சு. இப்போ வந்து அப்பப்போ கட் பண்ணிக்கையா. அங்கே மிளகாத்தூள், குழம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூனு போட்டுக்கிறேன், ரொம்ப போட வேண்டாம். வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள். இப்போ கேட்டாங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சுத்தமான கல்லுப்பு. உப்பு சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்ல தண்ணி. போன சொன்னால் உளறிட்டே இருக்கிறாரு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலரி விட்டுக்கலாங்க. கரண்டி ஏற்கனவே தாளிச்சாச்சு, நான் தாளிக்க மாட்டேன். மறுபடியும் வேணும்னா நீங்கள் தாளித்து ஊற்றிக்கோங்க. வேணும்னா தாளித்து ஊற்றிக்கோங்க. இது வந்து ஒரு வேளைக்கு தான் நாங்கள் குழம்பு வைக்கிறோம். நீங்கள் 2 வேளைக்கு குழம்பு வேணும்னா கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி இல்லாத கீரை குழம்பு, முருங்கைக்கீரை குழம்பு சூப்பராக இருக்குங்க. இதேமாரி நீ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது வந்து இப்போ கொதிக்கிட்டேன், மூடி வச்சு கொதிக்கிட்டேங்க. அந்த கோழிக்கு எந்த டைம் போகிறதுனே தெரியல. இப்போ பார்த்தீங்களா, சோத்துல என்ன சொல்ல, சோத்துல என்னத்தை கலக்க போகிறாங்க. சாப்பாடுக்கு வேக போகுது, சாப்பாடு வெந்துட்டுங்க. கீரை குழம்பு நல்லா கொதிக்கிட்டு பாருங்க. செம்ம வாசனையாக இருக்குங்க. அப்படியே ஆட்டுக்கறி வாசனை வருதுங்க. இந்த சோம்பு, சீரகம், மிளகு, தேங்காய் எல்லாம் ஊற்றி செய்யும் போது நீங்களே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த அம்புட்டு பசிக்குது. சூப்பராக இருக்குங்க. தயவு செய்து நான் செஞ்சது மாரி ஒரு தடையாவது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. சரிங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதுமாரி எனக்காக ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இன்னும் இது போட்டது பிறகு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். கீரை வேறு வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இது மண் சட்டியில் கொதிக்கிறதுனால அதுவாக அடுப்பை ஆஃப் பண்ணாலும் அதுவாக கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் கீரை சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து வெந்துருச்சு. இங்கே பாருங்க, செமையாக இருக்குது. நான் டேஸ்ட்டு பார்த்து சொல்லக்கூடாது, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த கொதியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். சரிங்க, கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பாய், வரட்டா? எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருங்க. பாய், வரட்டா?